காஞ்சனாவ ஜெயிலர் அம்மா வார்ன் பண்றாங்க. "நீ கைதிகிட்ட வந்து ரொம்ப முரண்பாடா நடந்துக்கலாம். அவங்கள டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா உனக்கு பிளாக் மார்க் வந்துரும். வேற ஆஃபீஸ்க்கு நான் மாத்திருவேன். ஞாபகம் வச்சுக்கோன்றாங்க." காஞ்சனா "அப்படிலாம் இல்ல மேடம். யாரோ உங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் வேலைய காப்பாத்தணும். நீ ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோன்னு" சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. காஞ்சனாக்கு பயங்கர கோவங்க. எல்லாம் இந்த அபி பண்ண வேலையா தான் இருக்கும். அவ தான் என்ன பத்தி கலகம் மூட்டியிருப்பான்னு சொல்லிட்டு கோவத்தோட வரா. அபிக்கு வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு அபி கிட்ட தனியா பேசுறா. "என்ன அபி திமிரா? இது வந்து லைப்ரரி எங்களோட ப்ராப்பர்ட்டி. அதனால இந்த புக்ஸ்லாம் நான் எரிக்க மாட்டேன். உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் காட்டுறேன் பார்க்குறியான்னு" சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுவோம். அந்த வீடியோல வந்து அபியும் சுடப்பாப்பாவும் ஒண்ணா பேசிட்டு இருப்பாங்க. அது அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருப்பா. ஷாக் ஆயிருப்பா. "ஏன் மேடம் என் வாழ்க்கைய இப்படி விளையாடுறீங்க? நான் ஏதோ அன்னைக்கு கோவத்துல அடிச்சுட்டேன். பதிலுக்கு என்ன அடிச்சீங்க. என்ன பழி வாங்க. என் குழந்தை வாழ்க்கைய நீங்க விளையாடாதங்கன்றாங்க." "அது எப்புட்ரி? எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான். இத வச்சே நான் அபிக்கு என்ன நான் டார்ச்சர் பண்றேன் பாரேன். உனக்கும் அபிக்கும் நான் தாண்டி எமன்னு" சொல்லிட்டு அபியும் என்ன பண்ண தெரியாது தவிச்சு அழுதுட்டு இருக்கா. யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிரும். அது எப்படியோ பார்த்துட்டாலே மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துறேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சோகமாக அழுது கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சுடப்பாப்பாவும் "மாமா என்னை படிக்க வைக்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? வேணாம் மாமா, நான் ஸ்கூலுக்குலாம் போகல மாமா. உங்கள் கூட வந்து துணி தைக்கிற வேலைன்னு கற்றுக் கொடுங்க, நான் தச்சுக்கிறேன்றாங்க." "பாப்பா அது மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது, சோகமாக இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறாரு நம்ம சுந்தர். தியா தருண் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. சுடர் பாப்பா எல்லாம் கோலமாவு கலர் கோலமாவு வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த தியாவுக்கு சுடர்னாவே சுத்தமாக பிடிக்கலங்க. அவள் என்ன பண்ணுவாள், அந்த கலர் கோலமாவுக்கு பதிலாக குழந்தைக்கு கண் எரியத்துக்காக மிளகாத்தூளை கண்ணில் தூவி விளையாடிட்டு இருக்கா. இதனால குழந்தை அழுது துடிச்சு போகிறா. இதை பார்த்து சுந்தர் வந்து கடுமையாக வந்து தியாவை திட்டிடுறாரு. அந்த நேரத்தில் பாருங்கள் அந்த குழந்தை என்ன சொல்கிறா, அவங்க அம்மா சரளாவும் இந்த நேரத்தில் பாராட்டிய வேண்டிய விஷயம், பொண்ணை கண்டிச்சு எல்லாரையும் திட்டுறா, பொண்ணையும் அற கொடுக்குறா. "இந்த தப்பு வேலை நீ செய்யலாமான்னு" சொல்லிட்டு சுடர் பாப்பா அவங்க மாமா கிட்ட என்ன சொல்கிறா, "மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் தியா திட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் அவள் கோவமாக இருக்கா. எங்கிட்டையும் பேச மாட்றா. எங்கிட்ட எப்படி நீங்கள் அன்பாக பேசுகிறீங்க அது மாதிரி நீங்கள் தியா கிட்டேயும் பேசுங்க மாமா. அப்போ தான் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியும்னு" சொல்கிறா. குழந்தை அறிவுள்ள குழந்தைங்க இந்த சுடர்.